ரிஷபம். ரிஷப ராசிக்கு இத்தனை காலமா 2ஆம் வீட்டில் குரு இருந்தார். 3ஆம் வீட்டுக்கு செல்லவிருக்கிறார். இப்போ உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, நீ இவ்வளோ நாள் உனக்கு ஓப்பன் பிளேஸில் இருந்தது, இப்போ வந்து மறைவிடத்துக்கு செல்றார் அப்படின்னா, குரு என்னங்க மறைவிடம் இருந்தானே, எங்கே இருந்தான சுபகிரகம். அது மட்டும் இல்லை, இந்த முறை குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு போகிறார். அது மட்டும் இல்லை, குருவின் பார்வைகள் அவ்வளோ நல்லா இருக்கு. குரு உங்களுடைய 7ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். ரிஷபராசிக்கு 7ஆம் வீட்டை பார்க்குறாரு. அது எவ்வளோ நல்ல ஒரு பார்வை தெரியுமா? 7, 9 மற்றும் 11ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். இந்த 7ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிற குரு என்ன நன்மையை செய்வார்னா, நீங்கள் உங்களுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறவர்னா, ரொம்ப வருஷமாக காத்துட்டு இருந்தீங்க தானே திருமணத்துக்கு, டக்கு டக்குன்னு இப்போ ஃபிக்ஸ் ஆகிடும் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நல்ல முடியும். ரிஷபராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக திருமணம் நிச்சயமாகும். இல்லைங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறீங்களா, உங்களுடைய ஸ்பவுஸ்க்கு, அதாவது நீங்கள் ஆணானால் உங்களுடைய மனைவிக்கும், பெண்ணாக இருந்தால் உங்களுடைய கணவருக்கும் பெரிய நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அவருக்கு வந்து ஒரு ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ, சொத்து, அவங்களுடைய தந்தை வழி சொத்து எது வேணால் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவருக்கு வந்து ஒரு ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து உங்களுக்கு அதனால நன்மைகள் கூட விளையலாம். இல்லை அப்படியே ஆப்போசிட்டு, வெளிநாட்டில் உங்களை பிரிஞ்சு இத்தனை காலமாக இருந்திருந்த உங்களுடைய கணவன் அல்லது மனைவியோடு நீங்கள் சேரும் காலம் வந்து விட்டது. குடும்பம் பிரிந்திருந்த குடும்பங்கள்லாம் சேரும். அடுத்தது குரு உங்களுடைய 9ஆம் வீட்டை பார்க்கவிருக்கிறார். 9ஆம் வீடுங்கிறது தந்தை மற்றும் அதிர்ஷ்டத்தை குறிக்கும் வீடு. உங்களுடைய அப்பாவுக்கு பெரிய நன்மைகள் வர இருக்கின்றன. அவருக்கு ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ ஏதாவது ஒன்று நிச்சயமாக கிடைக்கும். ப்ளஸ் அதிர்ஷ்டம். உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக ஒரு புலம்பல் இருக்கும், எனக்கு லக்கே கிடையாது, எனக்கு ஒன்றுமே நடக்கிறதே இல்லை, நான் நினச்சாலே நடக்காது, எனக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் நடக்கும், எனக்கு மட்டும் கிடைக்காது. அந்த புலம்பல்லாம், தர்மி புலம்பல்கள்லாம் இவ்வளோ நாளாக இருந்திருக்கும். அந்த புலம்பல்லாம் இனிமேல் வந்து புலம்பவே வேண்டான்ற ஒரு ஸ்டேஜ் வந்து, அடேயப்பா எனக்கா இவ்வளோ அதிர்ஷ்டம், நானான்னு நீங்களே ஆச்சரியப்பட போகிறீங்க. அதாவது வந்து சும்மா அந்த அதிர்ஷ்டம்னா நான் சொல்கிறது, இந்த $1 போட்டால் அப்படியே காசினோவில் தட்டுமே, அந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம் நான் சொல்லவே இல்லை. நீங்கள் செய்கிறது, நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் நீங்கள் செய்கிற முயற்சிகள் உங்களுடைய பலனை அதிகமாக கொடுக்க போகிறது. நீங்கள் எந்த முயற்சி செய்தாலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அபரிமித பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் அவ்வளோ நல்லா இருக்கும். அப்புறம் உங்களுடைய தந்தைக்கு ரொம்ப நிறைய நன்மைகள்லாம் நடக்கும். அவருக்கு எதான சொத்து சுகமெல்லாம் வரலாமா இருக்கும். அவருடைய முயற்சிகள் பலனடிக்கும். அவர் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து 11ஆம் வீட்டை குரு பார்க்க வைக்கிறார். அடுத்தது 11ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானங்க. அதுவும் தவிர அவர் தன் வீட்டை தானே பார்க்குறாரு. எந்த கிரகம் தன் வீட்டை பார்க்குறதோ அந்த கிரகத்துக்கு ரொம்ப நற்பலன்கள் கிடைக்கும். அதுலேயும் குரு பகவான் தன் வீட்டை பார்க்கறதுனால அபரிமித நற்பலன்களை எதிர்பார்க்கலாம். நிறைய லாபங்கள், நன்மைகள் எல்லாமே வரும். உங்களுக்கு சொத்து பற்றின வழக்குகள்லாம் இருந்ததுன்னா அது உங்கள் பக்கம் ஜெயமாகும். எதுனா எல்லாமே உங்கள் பக்கம் ரொம்ப ஈஸியாக ஆகும். ரொம்ப காலமாக நீங்கள் வந்து ப்ரமோஷனோ, இன்க்ரிமெண்ட்டோ கிடைக்காம திண்டாடிட்டு இருந்தீங்க, குறிப்பாக இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். ரொம்ப நாளாக அரியர்ஸ் அப்படியே சேர்த்து வச்சு பெரிய பல்காக கிடைக்கும். லாபம், நன்மை நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். உங்களுடைய தாயார் அல்லது தந்தை அல்லது மாமியார், மாமனார் யாரேனும் உங்களுக்கு பெரிய அளவில் ஒரு ஷேர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கொடுக்கலாம், அல்லது ப்ராப்பர்ட்டியே கொடுக்கலாம், அல்லது நகை நட்டெல்லாம் கொடுக்கலாம். இவ்வளோ நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. உங்களுடைய நல்ல நல்ல இடங்களெல்லாம் குரு பார்க்குறாரு அப்படிங்கிறதுனாலையும், உச்சஸ்தானத்துக்கு குரு வந்திருக்கிறதுனாலையும் ரிஷபராசிக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க.